இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் சோதரிகிறோம் 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 சோதரிகிறோம். நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவரே மகு சோதரம் 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 சோதரம். மகிமையான காரியங்களை செய்கிறவரே மகு சோதரம் 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 சோதரம். நேசுவே மை துதிக்கிறோம் 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 மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே மை துதிக்கிறோம், அன்பின் ஆண்டவரே மை துதிக்கிறோம், எங்கள் அன்பின் தேவனே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். எங்கள் மீட்பரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். எங்கள் நல்ல ஆவியானவரே மக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் பரிசுத்த ராஜாவே மக்கு சோதரம் 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 சோதரம். மை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை நன்றியோடு மை துதிக்கிறோம். எங்கள் தேவனே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். இயேசுவே மக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் அப்பா பிதாவே மக்கு சோதரம் 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 சோதரம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஆவியானவரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். இயேசுவே மக்கு சோதரம் 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 சோதரம். ஏசபா மை நன்றியோடு மை துதிக்கிறோம் நாதா மை துதிக்கிறோம் நாதா மை துதிக்கிறோம் நாதா மை துதிக்கிறோம் நாதா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே மக்கு சோதரம் 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 சோதரம். இயேசுநாதரை போற்றிடுவோம் புகழ்ந்து நாதரை போற்றிடுவோம் புகழ்ந்து நாதரை போற்றிடுவோம் புகழ்வோமே. ஆனந்தம் அன்பர் சந்நிதியில் ஆசீர்வாதம் என்றும் ஏராளமே. ஆனந்தம் அன்பர் சந்நிதியில் ஆசீர்வாதம் என்றும் ஏராளமே. அதை நினைந்தகமகிழ்ந்துமே அடி பணி தடியே வருமே. அதை நினைந்தகமகிழ்ந்துமே அடி பணி தடியே வருமே. இயேசுநாதரை போற்றிடுவோம் புகழ்ந்து நாதரை போற்றிடுவோம் புகழ்ந்து நாதரை போற்றிடுவோம் புகழ்வோமே. கருணையினால் எம்மை அலங்கரித்திடவும் கனிந்து துணை தினமும் புரிந்திடவும். கருணையினால் எம்மை அலங்கரித்திடவும் கனிந்து துணை தினமும் புரிந்திடவும். வரும் பெரும் வினைகள் அனைத்தும் அரும்படி அருளினதாலே. வரும் பெரும் வினைகள் அனைத்தும் அரும்படி அருளினதாலே. இயேசுநாதரை போற்றிடுவோம் புகழ்ந்து நாதரை போற்றிடுவோம் புகழ்ந்து நாதரை போற்றிடுவோம் புகழ்வோமே. வறியவர் எம்மை தினம் பழுவ விடாது வாழும் வழிகளிலே வளரச் செய்து. வறியவர் எம்மை தினம் பழுவ விடாது வாழும் வழிகளிலே வளரச் செய்து. பல முடைய புயமுடனே பரத்தினாம் பராமரிப்பதால். பல முடைய புயமுடனே பரத்தினாம்
இருப்பதால் இயேசுநாதரை போற்றிடுவோம். புகழ்ந்து நாதரை போற்றிடுவோம். புகழ்ந்து நாதரை போற்றிடுவோம். புகழ்வோமே. பாதையில் பாடுகை பலுகி வந்திடினோம். பாதை பிணி எம்மை வருத்திடினோம். பாதையில் பாடுகை பலுகி வந்திடினோம். பாதை பிணி எம்மை வருத்திடினும். அதை ரியாம் அணுகி வரினோம். அனுதினமும் துதித்திடுவே. அதை ரியாம் அணுகி வரினோம். அனுதினமும் துதித்திடுவேன். இயேசுநாதரை போற்றிடுவோம். புகழ்ந்து நாதரை போற்றிடுவோம். புகழ்ந்து நாதரை போற்றிடுவோம். புகழ்வோமே. அன்பில் அனுதினம் அடியவர் நிலைத்திட அன்பால் நடத்திடும் ஆண்டவரே. அன்பில் அனுதினம் அடியவர் நிலைத்திட அன்பால் நடத்திடும் ஆண்டவரே. அநாதியோ அந்தமும் நீரே. அநாதையின் சொந்தமும் நீரே. அநாதியோ அந்தமும் நீரே. அநாதையின் சொந்தமும் நீரே. இயேசுநாதரை போற்றிடுவோம். புகழ்ந்து நாதரை போற்றிடுவோம். புகழ்ந்து நாதரை போற்றிடுவோம். புகழ்வோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். स्तोत्रिग्रम नल्ला आंडवरे मैं नंदियोड़ में तुदी तुम्हारे नाम ते स्तोत्रिग्रम अप्पा. स्तुति करते परमेश्वर, आपको धन्यवाद के साथ आपकी नाम की स्तुति हो. आंडवरे इंद माले नेरत्तिल उम्मडे पिल्लैगळागि सिलबेरागे उम्मडे समुगत्तिले कुट्टिसेद्द कृपेक्काय उमक्कु स्तोत्रम. इस शाम के समय पर भी थोड़े बच्चों को आपके सम्मुख पर इकट्ठे किए, इसके लिए आपकी स्तुति हो. बाइबल स्टडी आराधना करते आशीर्वदित तरमडियाग जबिगिरो. इस बाइबल स्टडी की आराधना को परमेश्वर आशीर्वाद कर दीजिएगा. आंडवरे इधर यूट्यूब ले केक्किற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பீராக. इसे यूट्यूब पर सुनने वाले हर एक बच्चों को आशीर्वाद करो. நாட்களே வேதத்தை அறிந்து உம்முடைய சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் பாதையில் நடக்கத்தக்கதாக इन दिनों पर आपके शास्त्रों को जानकर उसके अनुसार चलने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை பலன் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर हर एक को कृपा और बल देकर चलाइएगा. மனமான தேவையோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். और भी कई प्रकार की आंसू वेदना कष्टों के साथ रहने वाले बच्चों को देखिएगा. ஆண்டவரே இந்த துவக்க முதல் முடி பரியந்தம் நம்முடைய தெய்வீக பிரசன்னங்களோடு கூட இந்த கர்த்தர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். इस प्रार्थना की शुरू से लेकर अंत तक परमेश्वर की उपस्थिति हमारे साथ बने रहने दो. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். सत्य को जानोगे और सत्य से तुम्हें छुटकारा मिलेगा कर हम देखते हैं. நாட்களில் நாங்கள் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து इन दिनों पर हम सत्य को जिस तरह जानना है वैसे जानकर விடுதலை உள்ள வாழ்க்கை வாழும்படியாக और एक छुटकारे की जीवन बिताने के लिए, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, एक जय की जिंदगी गुजारने के लिए, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக, एक आशीर्वाद की जीवन बिताने के लिए ஒவ்வொருக்கு கிருபை பலன் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर हर एक को कृपा और बल देकर चलाइएगा. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு காதுகளையும் கர்த்தர் செவிகளையும் ஆண்டவரே திறந்துள்ளபடியாக वचन को ஜெபிக்கிறோம். सुनने वाले हर एक के कान को खोल देने के लिए हम प्रार्थना करते உள்ளத்தை हैं. திறந்துள்ளபடியாக हर ஜெபிக்கிறோம். एक के मन को खोलने के लिए हम प्रार्थना करते हैं. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர்களை ஆண்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். लगातार पवित्र आत्मा जी हमें चलाइएगा. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி தருவீராக. सारी रुकावटों को परमेश्वर बदलो. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं. अच्छा पिता, ஆமென். आमीन. ஹல்லேலூயா. அல்லேலூயா. தமிழ் பாட்டு பாடல்கள் புத்தகத்தில் 43வது பாட்டு. சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும். சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே,
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார், ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. हालेलुया। प्रेयर गार्डन में गीत नंबर 64, ताली बजा के खुशियाँ मनाओ। प्रेयर गार्डन में गीत नंबर 64। ताली बजा के खुशियाँ मनावो, प्रभु के सम्मुख आनंद मनावो। ताली बजा के खुशियाँ मनावो,
प्रभु के सम्मुख आनंद मनावो, आनंद मनावो, आनंद मनावो, सब दुख भूल के आनंद मनावो, आनंद मनावो, आनंद मनावो, सब दुख भूल के आनंद मनावो, ताली बजा के खुशियाँ मनावो, प्रभु के सम्मुख आनंद मनावो, ताली बजा के खुशियाँ मनावो, प्रभु के सम्मुख आनंद मनावो, विनती से विचारों से बढ़कर करता है, विनती से विचारों से बढ़कर करता है, आनंद मनावो, आनंद मनावो, सब दुख भूल के आनंद मनावो, आनंद मनावो, आनंद मनावो, सब दुख भूल के आनंद मनावो, ताली बजा के खुशियाँ मनावो, प्रभु के सम्मुख आनंद मनावो, ताली बजा के खुशियाँ मनावो, प्रभु के सम्मुख आनंद मनावो, भयभीत न हो मैंने छुड़ाया तुझे, तू है मेरा अपना, भयभीत न हो मैंने छुड़ाया तुझे, तू है मेरा अपना, आनंद मनावो, आनंद मनावो, सब दुख भूल के आनंद मनावो, आनंद मनावो, आनंद मनावो, सब दुख भूल के आनंद मनावो, ताली बजा के खुशियाँ मनावो, प्रभु के सम्मुख आनंद मनावो, ताली बजा के खुशियाँ मनावो, प्रभु के सम्मुख आनंद मनावो, निश्चय भलाई और करुणा जीवन बरसात सदा, निश्चय भलाई और करुणा जीवन बरसात सदा, आनंद मनावो, आनंद मनावो, सब दुख भूल के आनंद मनावो, आनंद मनावो, आनंद मनावो, सब दुख भूल के आनंद मनावो, ताली बजा के खुशियाँ मनावो, प्रभु के सम्मुख आनंद मनावो, ताली बजा के खुशियाँ मनावो, प्रभु के सम्मुख आनंद मनावो, ज्ञान सिखाता राह बताता, वचन वो देता सदा, ज्ञान सिखाता राह बताता, वचन वो देता सदा, आनंद मनावो, आनंद मनावो, सब दुख भूल के आनंद मनावो, आनंद मनावो, आनंद मनावो, सब दुख भूल के आनंद मनावो, ताली बजा के खुशियाँ मनावो, प्रभु के सम्मुख आनंद मनावो, ताली बजा के खुशियाँ मनावो, प्रभु के सम्मुख आनंद मनावो, आनंद मनावो, आनंद मनावो, सब दुख भूल के आनंद मनावो, आनंद मनावो, आनंद मनावो, सब दुख भूल के आनंद मनावो, ताली बजा के खुशियाँ मनावो, प्रभु के सम्मुख आनंद मनावो, ताली बजा के खुशियाँ मनावो, प्रभु के सम्मुख आनंद मनावो। हम सब प्रार्थना करेंगे। हालेलुया, हालेलुया।
धन्यवादो प्रभु, ஆண்டவரே மக்கு Glory ஸ்தோத்திரம், to மக்கு ஸ்தோத்திரம், Lord. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு धन्यवाद ஸ்தோத்திரம், மக்கு धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद धन्यवाद எங்கள் அன்பின் प्रभु, ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை இயேசு துதிக்கிறோம், ராஜா, மை துதிக்கிறோம், மை திரிஸ்துதியோ துதிக்கிறோம், மை பிரபு. துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். கிருபையின் தேவனே மக்கு சோத்திரம் 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 சோத்திரம். கிருபை நிறைந்தவரே, ஹalleluya 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 ஹalleluya. ஏசப்பா மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மக்கு சோத்திரம் 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 சோத்திரம். மாறாத கிருபைக்கா மக்கு சோத்திரம், உடைய மாறாத கிருபை இறக்கங்களுக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மக்கு சோத்திரம் சோத்திரம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா, மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் ஒரு விஷயங்களுக்கு இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நம்முடைய கிருபையினால் எங்களுக்கு இறங்குவீராகி, நம்முடைய கிருபையினால் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மக்கு சோத்திரம் 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 சோத்திரம். கிருபை நிறைந்தவரே, ஹalleluya 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 ஹalleluya. ஏசப்பா மக்கு சோத்திரம் 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 சோத்திரம். தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை தேவ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை தின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை தேன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சி தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சி தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில்
சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியாமே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாம் தள்ளும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நோவாவை நினைவு கூர்ந்ததால் பெருங்காற்று வீச செய்தீரே. நோவாவை நினைவு கூர்ந்ததால் பெருங்காற்று வீச செய்தீரே. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜாவே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ராஜாவுங்க ராஜாகே वो प्रभु का प्रभु है. राजा उनका राजा है, वो प्रभु का प्रभु है. प्रभु यीशु मसीह, प्रभु यीशु मसीह, प्रभु यीशु मसीह, प्रभु यीशु मसीह. राजा उनका राजा गए, वो प्रभु का प्रभु गए. राजा उनका राजा गए, वो प्रभु का प्रभु गए. शत्रु को हरा दिया, संसार को जीत लिया. मृत्यु में हारो गए, शत्रु को हरा दिया, संसार को जीत लिया. मृत्यु से बाहर होकर
வீரத்தமிட்டாடலாம் லிரியோ காவலேக்குதோ வீரத்தமிட்டாடலாம் ராஜாவுங்க ராஜாகே वो प्रभु का प्रभु है राजा उनके राजा है वो प्रभु का प्रभु है राजा उनके राजा है वो प्रभु का प्रभु है राजा उनके राजा है वो प्रभु का प्रभु है राजा उनके राजा गए वो प्रभु का प्रभु गए प्रभु यीशु मसीह प्रभु यीशु मसीह प्रभु यीशु मसीह प्रभु यीशु मसीह राजा उनके राजा गए वो प्रभु का प्रभु है राजा उनके राजा है वो प्रभु का प्रभु है राजा उनके राजा है वो प्रभु का प्रभु है राजा उनके राजा है वो प्रभु का प्रभु है राजा उनके राजा है वो प्रभु का प्रभु है हालेलूया 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 நல்லஆண்டவரே மை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை நன்றியோடு மை துதிக்கிறோம் எங்கள் ராஜாதி ராஜாவே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை நன்றியோடு மை துதிக்கிறோம் நல்லவரே ஹalleluya ஹalleluya எங்கள் பரிசுத்த ஆவியானவரே ஹalleluya 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 ஏசப்பா மக ஸ்தோத்திரம் மக ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிமையான இந்த சாயந்திர வேலைக்காய் ஸ்தோத்திரம் இந்த பைபிள் ஸ்டடி கூட்டத்தை கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் நீர் பரத்திலிருந்து அனுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 பலவிதமான வேதனை கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்களோடு கர்த்தர் உம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக நீரே ஆசீர்வதியும் எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென் हम எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हम सब परमेश्वर की स्तुति करेंगे स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக परमेश्वर की पवित्र नाम की महिमा हो இந்த நாளிலேயும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூடி சேர்ந்து தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் इन दिनों पर भी हम सब मिलकर परमेश्वर की गीत गाकर उसकी आराधना करने के लिए परमेश्वर ने जिस अच्छे मौके और समय को दिए इसलिए हम परमेश्वर के लिए धन्यवाद करने के लिए हम फर्जदार हैं எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் परमेश्वर कितने जन को इस सौभाग्य जो नहीं मिला है प्रभु ने हमें दिया है கர்த்தர் இம்மட்டும் நடத்தின எபினேசர் இன்னும் நம்மை நடத்த அவர் வல்லவராக போதுமானவராக இருக்கிறார் अब तक चलाने वाला एबेनेजर वो और भी चलाने के लिए वो सामर्थ है நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவராக இருக்கிறார் और हम जो आराधना करने वाला परमेश्वर वो सारी चीजों के लिए काफी है அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை और उस पर भरोसा करने वाले बच्चों वो कभी लज्जित नहीं होंगे வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் हम शास्त्र में से एक वचन को पढ़ेंगे யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் निर्गमन की पुस्तक उसकी 33वां अध्याय उसका 14वां वचन அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் यहोवा ने कहा मैं आप तेरे साथ चलूंगा और तुझे विश्राम दूंगा ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையானது தேவனுடைய சமூகம் एक परमेश्वर के बच्चों की जरूरत है परमेश्वर का उसकी समूह தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இளைப்பாறுதலும் கூட இருக்கும் जब परमेश्वर की समूह हमारे साथ होगा तब हमारे जीवन पर विश्राम இந்த இரண்டும் இணையாக இருக்கக்கூடியவைகள்
और ये दोनों एक साथ रहती है। தேவ சமூகம் இருக்கிற இடத்துல இளைப்பாறுதல் இருக்கும். जहाँ पर परमेश्वर की समूह है वहां पर परमेश्वर की विश्राम भी होगी। இந்த உலகத்துல எத்தனை கோடி கோடி இருந்தாலும் इस संसार पर हमारे पास करोड़ करोड़ क्यों ना हो, தேவனுடைய சமூகம் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. यदि वहां पर परमेश्वर की समूह नहीं है तो वहां पर कुछ भी नहीं। தேவனுடைய சமூகம் இருக்கிற இடத்தில் தான் இளைப்பாறுதல் இருக்கும். परमेश्वर की समूह जहाँ है वहां पर विश्राम होगा। இந்த உலகத்துள்ள ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, इस संसार के लोगों को कोई विश्राम नहीं है, நிம்மதி இல்லை, वहां पर उनको कोई चैन नहीं है, சமாதானம் இல்லை. उनके अंदर कोई शांति ஆனா नहीं है। பணங்கள் நிறைய பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், उनके ஐஸ்வர்யம் पास இருக்கலாம். अच्छे पैसे, धन दौलत सब कुछ होगा, ஆனால் தேவனுடைய சமூகம் இல்லாத வாழ்க்கை வெற்று வாழ்க்கை. पर परमेश्वर के समूह के बिगैर जीने वाली जिंदगी खाली है। அது ஒரு வெறுமையான வாழ்க்கை, वो एक खालीपन की जिंदगी है அது ஒரு தோற்று போனதான வாழ்க்கை. और वो एक हारा हुआ जिंदगी भी है। ஆகையால தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களே நமக்கு தேவ சமூகம் மிகவும் முக்கியமானது. इसलिए प्रभु के बच्चों हम सबको प्रभु की समूह बहुत ही मुख्य है। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், என் சமூகமுக்கு முன்பாக செல்லும். इजराइल लोगों को परमेश्वर देखकर कहा, मेरी समूह मैं आप ही तुम्हारे साथ चलूंगा நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். और विश्राम में दूंगा। தேவன் அப்படி சொல்வதற்கு முன்பதாக परमेश्वर उसे कहने से पहले இவர்கள் 4 வித காரியங்களை செய்தார்கள். ये लोग 4 प्रकार के कार्यों को उन्होंने किया। அந்த 4 காரியங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். उस 4 कार्य क्या है कर हम देखेंगे। இவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்தார்கள், इन्होंने क्या काम किया। அதன் பிறகு கர்த்தர் என் சமூகனுக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். उसके बाद परमेश्वर कहा, मैं आप तेरे साथ चलूंगा और तुझे विश्राम दूंगा। யாத்ராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், निर्गमन की पुस्तक उसकी 33वां अध्याय, அது 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசித்தால் அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் வெளிப்படும். उसमें से जब पहले वचन से लेकर 13 तक जब पढ़ोगे तो यहाँ की कार्य आपको पता चलेगा। அதில் உள்ள முக்கியமான வசனங்களை நான் சொல்லுகிறேன். उसमें से मुख्य वचन पढ़ते हैं। யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். निर्गमन 33 की 3 जब पढ़ेंगे, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு मैं आप लोग को खाली नहीं किया, நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன், मैं तुम्हारे साथ नहीं चलूंगा, ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். क्योंकि तुम लोग इस प्रकार के लोग हैं कर कहने लगा। கர்த்தர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்வதற்கு முன்பதாக परमेश्वर यहोवा ने कहा कि मैं तेरे आप साथ चलूंगा और तुझे विश्राम दूंगा, इससे कहने से पहले கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், तुम लोग जो है इस प्रकार के लोग हैं, நீங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். तुम खालीपन नहीं होना चाहिए कर मैं तुम्हारे मध्य नहीं चलूंगा। அப்பொழுது இங்கே வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றால், अगर इस प्रकार के गले के लोग हैं बोले तो இவர்கள் கழுத்து வணங்கி போகாது. इनकी गला कभी झुकती नहीं है, இவர்கள் கழுத்து வந்து நேரா நிற்கிறது. इनकी गला जो है वो सीधा रहेगी। அப்ப வணங்கா கழுத்து உள்ளவர்கள் என்றால், अगर इस प्रकार के गले हैं बोले तो கீழ்ப்படியாதவர்கள், जो आज्ञा नहीं मानने वाले, அடங்காதவர்கள், जो सुनने नहीं वाले, எதிர்த்து பேசுகிறவர்கள், उल्लंघन करने वाले, இருமாப்புள்ளவர்கள், और बड़ी घमंड रखने वाले, நடத்திப்புக்கு ஒப்புக்கொடாதவர்கள், चलाने के लिए अपने आप को अर्पण नहीं करते, துணிகரமானவர்கள், और भयानक लोग हैं, இணங்கி போகாதவர்கள், और हज्जस नहीं करने वाले, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடாதவர்கள், परमेश्वर के वचन को अर्पण नहीं करते, இதுதான் வணங்கா கழுத்து உள்ளவர்கள். यही लोग है कि इस प्रकार के गले के लोग। அதனால் தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், इसलिए तुम इस प्रकार के गले के लोग हैं, ஆகையால் நான் நீங்கள் நிர்மூலம் ஆகாதபடிக்கு உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். तुम नाश नहीं होना इसलिए मैं तुम्हारे बीच नहीं चलूंगा। அப்படி சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய துக்கம் வந்து விட்டது. ऐसे बोलने से इस्राएल लोगों को बड़ी दुख हो गई। 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 33 के 4 जब पढ़ोगे, துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது, जब दुख भरे हुए शब्दों को सुनकर ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ये लोग विलाप करने लगे और कोई अपने गहने पहने हुए न रहा। நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆண்டவர் சொன்ன உடனே, परमेश्वर ने जब इससे बोले कि तुम अटीले लोग हैं, ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய துக்கம் வந்து விட்டது. लोगों के अंदर एक बड़ा दुख छा गया। ஆண்டவர் எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, परमेश्वर हमें देखकर ऐसे बोल दिए, நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, और कहने लगे हम तुम्हारे साथ नहीं आएंगे, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் சொல்லிவிட்டாரு, और हमें ऐसा बोल दिया है कि तुम सीधे गर्दन वाले।
அப்படி சொன்ன உடனே தங்கள் ஆபரணங்களை ஒருவரும் போட்டுக்கொள்ளவில்லை. उन्होंने अपने गहने को नहीं पहने, ஏனென்றால் அவர்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். क्योंकि वो लोग दुख के साथ थे. தேவன் சொன்ன இந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில பெரிய துக்கத்தை உண்டாக்கினது. परमेश्वर बोला वो शब्द उनको दुख लेकर आया. அதே 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். वही 33 के 5 जब पढ़ोगे, ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், क्योंकि यहोवा मूसा से देखकर कहा नहीं सुना, நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவிலே எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். यदि मैं पल भर के लिए तुम्हारे बीच होकर चलूं, ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற तुम्हारा अंत कर डालूं, इसलिए ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். अब अपने गहने अपने अंगों से उतार दो. அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயிடம் சொல்லியிருந்தார். कि मैं जानूं कि तुम्हारे साथ को क्या करना चाहिए, इस प्रकार मूसा के साथ परमेश्वर ने कहा. அப்ப கர்த்தர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், तब मूसा के पास परमेश्वर ने कहा, இந்த ஜனங்களை ஆபரணங்களை கழற்றி போட சொல்லு. इन लोगों को अपने गहने उतारने के लिए बोल. அப்பொழுது நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்வேன். तब इनको करने वाले सारे कामों को मैं करूंगा. என்று இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு போய் சொல்லு. इस प्रकार इजराइल लोगों को जाकर बताओ. அப்படி மோசே அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போய் சொல்லுகிறார். उसी प्रकार मूसा भी जाकर वही कहा, நீங்கள் உங்க ஆபரணங்களை எல்லாம் கழற்றி போடுங்கள். तुम अपने सारे गहने को उतार दो. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். तब परमेश्वर कहा कि मैं जो इजराइल लोगों के लिए करना है वो मैं करूंगा. என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து போய் சொன்ன பொழுது, जब इस प्रकार मूसा जाकर इजराइल लोगों से बोले, அதே 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். उसी अध्याय में 6वां वचन जब पढ़ोगे, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் इसलिए इजराइल ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். ओरेब पर्वत से लेकर आगे को अपने गहने उतारे रहे. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது செய்த காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். अगर इजराइल लोगों के बारे में हम देखते, वो पहला किया हुआ कार्य ये था, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். इजराइल लोग अपने गहने को उतार दिए, ஓரேப் மலை அருகே கழற்றி போட்டார்கள். ओरेब पर्वत पर उतार दिए. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहता என் है, சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், तेरी सम्मुख मेरे आगे चलेगी நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். और मैं तुम्हें विश्राम दूंगा. இந்த ஓரேப் என்றால் ये ओरेब का मतलब பாழான இடம். वो एक रेगिस्तान அந்த है. பாழான இடத்திலே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். एक रेगिस्तान भरे हुए जगह पर अपने दागिना उतार दिए. தங்களுடைய ஜீவியத்தை பாழாக்கி கொண்டிருந்ததான காரியத்தை ஓராப்பிலே கழற்றி போட்டார்கள். अपने जिंदगी को बिगाड़ने वाली कार्यों को वहां पर ओरेब पर्वत के और उतार दिए. எதிர்த்து நிற்க சுபாவங்கள், वो जो उल्लंघन करने की स्वभाव, கீழ்ப்படியாத சுபாவங்கள், आज्ञा न मानने की स्वभाव, நடத்துப்புக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், चलाने के लिए अपने आप को अर्पण नहीं करने वाले की स्वभाव, துணிகரமானவர்கள், और भयानक की இணங்கி क्रिया போகாதவர்கள், और अपने आप को सहमत नहीं இந்த करते हैं. பொல்லாத சுபாவங்களை எல்லாம் ஒரே மலை அருகே கழற்றி போட்டார்கள். इस प्रकार के स्वभाव को ओरेब पर्वत पर उन्होंने उतार दिया. ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள் என்றால் गहने को उतार दिए मतलब தங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத காரியங்கள் எல்லாம் கழற்றி போட்டார்கள். अपने जिंदगी पर परमेश्वर की सारे विरोध कार्य को उन्हें उतार दिया. அதற்கு முன்பாக மோசேயை பார்த்து கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், वहां पर मूसा को एक जगह पर परमेश्वर कहा, மோசே மோசே मूसा मूसा என்னை கிட்டி வராத, तू मेरे निकट मत आ. நீ நிற்கிற பூமி வந்து பரிசுத்த பூமி, तू जहाँ पर खड़ा है वो जो जमीन है वो पवित्र உன் है. பாதரட்சைகளை கழற்றி போடு. इसलिए तेरे पैर के जूते को निकाल कर आ जा. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், और इजराइल लोगों को यहाँ पर देखकर कहता है, உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், तुम अपने गहने को उतारे रखो, அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய சகல காரியங்களை செய்வேன், तब तुम्हें करने वाली सारी कामों को मैं करूंगा. உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பேன், तुम्हारी जरूरत पूरा உங்கள் करूंगा, குறைகளை எல்லாம் நிறைவாக்குவேன், तुम्हारी कमियों को मैं पूरा உங்களை करूंगा, நான் நடத்துவேன், मैं तुम्हें चलाऊंगा, உங்களோடு கூட இருப்பேன், तुम्हारे साथ रहूंगा, என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், और मैं तुम्हारे साथ चलूंगा, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். और मैं तुम्हें विश्राम दूंगा. ஆபரணங்கள் எதற்காக போடுகிறார்கள்? गहने क्यों पहनते हैं? தங்களை அலங்கரிக்கும்படியா, अपने आप को सजाने के लिए. அதற்காக தான் ஆபரணங்களை போடுகிறார்கள். इसलिए ही गहना पहना जाते हैं. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், पत्रस कहता है, 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், पहला पत्रस की किताब उसकी 3वां अध्याय पर पढ़ते हैं, மயிரை பின்னி अपने बाल गूंथकर பொன்
ஆபரணங்களை அணிந்து सोने को पहनकर, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய कीमती वस्त्र को पहनने की, புறங்கான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் बाहर की सजावट वो सजावट नहीं है அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற जो नाश नहीं होती, वो सजावट சாந்தமும் शांत அமைதலும் உள்ள ஆவியாகிய और जो चुपचाप रहने वाली आत्मा, இருதயத்தில் மறந்திருக்கிற குரமே और वो हृदय पर छुपी हुई जो स्वभाव உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. तुम्हारे लिए सजा हुआ रहेगा। இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் हृदय पर छुपा हुआ स्वभाव, சாந்தம் அமைதலுள்ள ஆவி, शांतता और अच्छी आत्मा, இவைகளால் நம்மை அலங்கரிக்க வேண்டும். इससे ही हम अपने आप को सजाना है। பொல்லாத சுபாவங்கள் எல்லாம் கலட்டி போட வேண்டும். बुरे स्वभाव को उतार देना है। தேவனை துக்கப்படுத்துகிறதான ஜீவியத்தை எல்லாம் கலட்டி போட வேண்டும். परमेश्वर को दुख पहुंचाने वाली सारी जिंदगी को उतार देना है। தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் கலட்டி போட வேண்டும். परमेश्वर की ना कार्य को निकाल देना है। சிலர் பழைய சுபாவத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க, कई लोग पूरे स्वभाव को वैसे ही रखे रहेंगे, அதை விடவே மாட்டாங்க. उसे नहीं छोड़ेंगे। சிலர் அறியாமையினால இப்படி இருப்பாங்க. कई लोग अनजाने पर रहते हैं। அதனால இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், इसलिए इजराइल लोग को देखकर परमेश्वर कहता है, இந்த ஜனங்களை ஆபரணங்களை கலட்டி போட சொல்லி ये लोगों से कहा कि अपने गहने उतार रहे நான் हैं, அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்வேன், तब मैं करने वाली अच्छे कामों को इनसे करूंगा, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நான் கொடுப்பேன். उनको देने वाले कार्यों को मैं दूंगा। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகம் எப்போது நம்ம கூட இருக்க வேண்டுமானால், इसलिए हरदम यदि परमेश्वर हमारे साथ चलना है तो தேவனுடைய இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டுமானால், परमेश्वर की विश्राम हमारे साथ में रहना है तो நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவித்தில் இருக்கிறதான தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா சுபாவங்களையும் கலட்டி போட வேண்டும். हमारे जीवन पर रहने वाले ना प्रिय स्वभाव को उतार देना है। ஆட்களை பார்த்த உடனே தெரியும் कई लोग को देखते ही मालूम पड़ता है அவங்க இருதயத்துல என்ன இருக்குது. उनका मन में क्या है, அலங்காரம் தெரியும், उनकी सजावा मालूम होती है। ஆண்டவர் சொல்லுகிறார், पर परमेश्वर कहता है அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவியே இருதயத்தில் இருக்க கடவுள். शांत और नम्र की जो आत्मा, அப்ப சாந்தம் இருக்குமையானால் முகத்துல தெரியும். अगर शांत होगा तो चेहरे पर मालूम होगा। அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம் இருக்குமானா அதுவும் முகத்திலே தெரியும். अगर परमेश्वर की न प्रिय स्वभाव होगा वो भी चेहरे पर मालूम पड़ेगा। அப்ப நம்முடைய முகத்தை கண்ணாடியில போய் பார்க்கணும். तो हम अपने चेहरे को आईने में देखना है, நமக்குள்ள சாந்தம் இருக்குதா, क्या हमारे अंदर शांत है, அமைதல் இருக்குதா, क्या हम एक चुपचाप है, இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குதா, या परमेश्वर की न प्रिय कार्य है, கோபம், எரிச்சல், जलन, பொறாமை, घमंड, இவைகள் எல்லாம் இருக்குதா பார்த்தாலே தெரிஞ்சிரும். ये सब है क्या, ये सब बात देखने के मालूम पड़ जाती है। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், परमेश्वर यीशु मसीह का மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், मत्ती का सुसमाचार 11:29 पर जब पढ़ते, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், मैं शांत और नम्रता हूँ, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு मेरे जुवा को तुम्हारे ऊपर उतार लो என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், और मुझसे सीखो, அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். तब तुम्हारे प्राणों पर विश्राम मिलेगा। ஆண்டவரே சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். परमेश्वर स्वयं कहता है कि वो नम्रता और मन पर दीन है। இதனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, इसलिए बोझ उठाने वाले तुम सब मेरे पास आ जाओ, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், मैं नम्रता और दीन के साथ हूँ, நீங்க என்ன கிட்டத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். मेरे पास आ जाओ, मैं तुमको विश्राम दूंगा। அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொல்லாத சுபாவங்கள் எல்லாம் கலட்டி போட்டு விட வேண்டும். परमेश्वर के पास सारी दुष्ट स्वभाव को हम उतार देना है। இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே மலை அருகே தங்களுடைய ஆபரணங்களை கலட்டி போட்டார்கள். इजराइल लोग ओरे पर्वत के और अपनी सारी दाग गहने को उतार दिए। போட்டிருக்கிற ஆபரணத்தை கலட்டி போட்டு நான் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன். वो कहने लगे कि सारी चीजें जो गहने उतार दो, मैं जो करना है उसे मैं करूंगा। ஒரே மலை அருகே பாழான இடத்திலே கலட்டி போட வேண்டும். ओरे पर्वत जो है वो बिगड़ा हुआ ऐसी जगह है, அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமையானால் நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி போட்டு விடும். अगर वो हमारी जिंदगी पर होगी तो हमारी जिंदगी को भी वो बिगाड़ देगा। நம்மை அடிமைப்படுத்துகிறதான காரியங்களை கலட்டி போட வேண்டும். हमें गुलाम करने वाली कार्यों को हम उतार देना है। நாம் எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம அடிமையா இருக்க கூடாது. हम किसी भी बातों का गुलाम नहीं बनना चाहिए। எல்லா பொல்லாத சுபாவங்களை எல்லாம் கலட்டி போட வேண்டும். हमारी सारी स्वभाव को उतार देना चाहिए। இவைகள் எல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள், परमेश्वर को दुख पहुंचाने वाली कार्य, தேவனுடைய சமூகத்தை தடை பண்ணுகிறதான காரியங்கள், प्रभु के सम्मुख पर वो रोकने वाली कार्य, தேவன் தரும் இளைப்பாறுதலை தடை பண்ணுகிறதான காரியங்கள், परमेश्वर देने वाले विश्राम को बिगाड़ने वाली தேவன் कार्य, நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறதான
காரியங்கள் परमेश्वर हमें देने वाली आशीर्वाद को बिगाड़ने वाली कार्य है। நீங்க கலட்டி போட்டா अगर तुम उतार दोगे நான் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். तब मैं तुम्हें जो करना चाहिए उसे मैं करूंगा। அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் परमेश्वर हमारे जीवन पर रखे हुए भलाई को पाना है तो நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் பொல்லாத ஜீவியத்தை எல்லாம் விட்டு விலகணும். हमारे जीवन पर रहने वाले सारे बुरे आदत को छोड़ना, எல்லாத்தையும் கலட்டி போட்டுறணும். सब कुछ उतार देना है। பாழான இடத்துல கலட்டி போட்டுறணும். जहां पर बिगड़े हुए जगह पर उतार देना, ஒரே மலை அருகே கலட்டி போட வேண்டும். और एक पर्वत के और उतार देना है। இந்த வாழ்க்கையின் பாழாக்குதலான வாழ்க்கை வேண்டாம். हमारी जिंदगी को बिगाड़ने वाली जो चीज नहीं चाहिए, நம்முடைய வாழ்க்கையை பாழாக்குகிறதான காரியங்கள் வேண்டாம். हमारे जीवन को बिगाड़ने वाली कार्य हमें नहीं चाहिए। பாழாக்குகிறதான ஜீவியம் வேண்டாம். हमें बिगाड़ने वाली कार्य हमें नहीं चाहिए। நாம் கலட்டி போடும் பொழுது जब हम उतारे देंगे, கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். परमेश्वर कहता है कि मेरा सम्मुख तेरे आगे चलेगा, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். मैं तुझे विश्राम दूंगा। அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகம் இல்லை. आज कई लोग के जीवन पर इस प्रकार प्रभु की सम्मुख नहीं है, வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை. जीवन पर विश्राम नहीं है, மேலோட்டமாக தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள். केवल ऊपर से ही दिखाते हैं இளைப்பாறுதல் இருப்பது போல, विश्राम है करके, வாழ்க்கையில சமாதானம் இருப்பது போல, जीवन पर शांति है करके। ஆனால் மெய்யான தேவனுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டுமானால், अगर सच्चाई से प्रभु की शांति हमें चाहिए, தேவன் தருகிற இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டுமானால், परमेश्वर देने वाली विश्राम हमें चाहिए, தேவனுடைய சமூகம் எப்போது நமக்கு முன்பாக செல்ல வேண்டுமானால், प्रभु की सम्मुख हरदम हमारे आगे चलना है तो நம்முடைய வாழ்க்கையில விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலக வேண்டும். हमारे जीवन पर हम जिस बात को छोड़कर हटना है उधर हटना है। கலட்டி போட வேண்டிய காரியங்களை கலட்டி போட வேண்டும். हम जहां पर उतार देना है वहां पर उतार देना है। இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம், दूसरा हम पढ़ते யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கிறோம். निर्गमन की 33वां अध्याय 7वां वचन, மோசே கூடாரத்தை பெயர்த்து मूसा तंबू को छावनी से बाहर அதை பாளையத்துக்கு புறம்பே वरन दूर खड़ा कराया करता, தூரத்திலே போட்டு वहां पर कराया करता था, அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். और उसको मिलाप वाला तंबू कहता था। கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான जो कोई यहोवा को ढूंढता ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். वो उस मिलाप वाले तंबू के पास जो छावनी के बाहर था। அப்ப முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆபரணங்களை ஒரே மலை அருகே கலட்டி போட்டார்கள். इस्राएल लोग अपने गहने को वहां पर ओरे पर्वत के और उतार दिए। இன்னும் தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டுமானால், अगर और भी परमेश्वर हमारे साथ चलना है, தேவனுடைய இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டுமானால், परमेश्वर की विश्राम को अनुभव करना இங்கே है। இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம், यहाँ पर दूसरा इस्राएल लोगों ने किए थे कार्य, தேவனை கர்த்தரை தேடும்படியாக परमेश्वर को ढूंढने के लिए ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனார்கள். वहां पर मिलाप वाले तंबू पर गए। தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டுமானால், परमेश्वर का समूह हमारे आगे चलना है தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தர வேண்டுமானால், या परमेश्वर हमें विश्राम देना है तो நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேட வேண்டும். हमारे जिंदगी पर हम परमेश्वर को ढूंढना है। மோசே இடத்துல ஆண்டவர் ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னாரு? मूसा के पास परमेश्वर क्यों उस मिलाप वाले तंबू बनाने बोले? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்கிறோம். निर्गमन की पुस्तक 25 के 3 पर जब पढ़ते 8 पर पढ़ते, நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண मैं तुम्हारे बीच निवास करने के लिए எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக, मेरे लिए एक पवित्र स्थान को बनाए। ஆசரிப்பு கூடாரத்தை ஏன் கர்த்தர் செய்ய சொன்னார் என்றால், या परमेश्वर मिलाप वाले तंबू को क्यों बनाए? அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படியாக. परमेश्वर लोगों के बीच पर निवास करने के लिए கர்த்தரை நாம் தேட வேண்டும். तो परमेश्वर को हम ढूंढना है। கர்த்தரை சரியாக தேட வேண்டும். परमेश्वर को ठीक से ढूंढना है। அதிகாலையிலே தேட வேண்டும். हम भोर को ढूंढना है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். पहले परमेश्वर के राज्य उसकी धर्म को ढूंढो, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ये सारी बातें तुम्हें दिया जाएगा। கர்த்தரை தேடுவதிலே நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். परमेश्वर को ढूंढने में प्रथम स्थान देना है। முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். पहले परमेश्वर को ढूंढो। இந்த மனுஷனுக்கு கர்த்தரை தேட நேரம் இல்ல. आज इंसान को परमेश्वर को ढूंढने के लिए जगह உலகத்தை नहीं। தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார். संसार के खोज में ही वो दौड़ता है, இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். और भी वो दौड़ रहा है। ஆனா கர்த்தரை நாம் தேட வேண்டும். पर हम परमेश्वर को ढूंढना है। தேவனுடைய சமூகம் நம்ம முன்பாக செல்ல வேண்டுமானால், परमेश्वर की समूह हमारे आगे चलना है நம்முடைய तो வாழ்க்கையில கர்த்தரை தேட வேண்டும். हम पहले परमेश्वर के समूह को ढूंढना है। கர்த்தரை தேடும் பொழுது जब हम प्रभु को ढूंढेंगे கர்த்தர் நம்மோடு பேசுவார். वो हमारे साथ बात करेंगे। தானியேலை பார்க்கிறோம், दानियेल को देखते हैं, தினமும் 3 நேரம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான். वो दिन में 3 बार परमेश्वर
स्वर्ग से प्रार्थना करने वाला था। தாவீதை பற்றி பார்க்கிறோம். दाऊद के बारे में देखते हैं, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் அவர் கர்த்தரை நோக்கி தேடினார். वह सुबह दोपहर शाम को परमेश्वर को ढूंढता था। கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்காக தேட வேண்டும். परमेश्वर को हम ठीक से खोजना है அவரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். और पूरे मन से खोजना முழு है, மனதோடு தேட வேண்டும். पूरे मन से முழு खोजना है, ஆத்மாவோடு தேட வேண்டும். पूरे प्राण से முழு खोजना है, பலத்தோடு தேட पूरे வேண்டும். बल से खोजना है, முழு அன்போடு தேட पूरे வேண்டும். प्रेम से खोजना है, ஆவியோடு தேட வேண்டும். आत्मा से खोजो கருத்தோடு தேட வேண்டும். और एक डर के साथ खोजो, உபவாசத்தோடு தேட வேண்டும். उपवास के साथ खोजो, கண்ணீரோடு தேட வேண்டும். आंसू के साथ அழுகையோடு खोजो, தேட வேண்டும். आंसू के साथ खोजो, பயபக்தியோடு தேட வேண்டும். भय और भक्ति के साथ खोजो, நொறுங்குண்ட இதயத்தோடு தேட வேண்டும். और जो टूटे हुए नम्रता हृदय के साथ நொறுங்குண்ட ढूंढो, இதயத்தோடு தேட வேண்டும். और जो टूटे हुए मन से ढूंढो। அப்படி தேடும் பொழுது जब ढूंढोगे அவருடைய சமூகம் நம்மை விட்டு ஒருபோதும் उसकी விலகி समूह போகாது. हमारे जीवन से कभी नहीं அவருடைய சமூகம் हटेगा। எப்போதும் நம்மோடு கூட இருக்கும். उसकी समूह हरदम हमारे அவருடைய साथ சமூகம் रहेगा, எப்போதும் நமக்கு முன்பாக சென்று கொண்டே उसके இருக்கும். समूह हमारे आगे आगे चलेगा। நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழலாம். हमारे जीवन पर हर समय एक विश्राम की जीवन, ஆனால் இது உலகம் அறியாதபடினாலே, पर इस बात को संसार नहीं जानती है, ஜனங்கள் அறியாதபடினாலே लोग इस बात को जानती नहीं, इसलिए தேவனை தேடுவதற்கு பதிலாக உலகத்தை தேடி தேடி परमेश्वर को खोजने से पहले वो संसार को खोजकर வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். जिंदगी पर एक विश्राम के बिगर जी रहे ஒரு हैं, இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழாமல் இருக்கிறார்கள். एक विश्राम के बिगर अपनी जीवन गुजार। ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே पर परमेश्वर के बच्चों हमारे जीवन में நாம் எப்போது இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். हम हर समय एक विश्राम की जीवन बिताना चाहिए। அதற்காக தேவனுடைய சமூகம் நமக்கு எப்போது முன் செல்ல வேண்டும். इसलिए प्रभु की समूह हरदम हमारे आगे चलना है, அதற்காக கர்த்தரை நாம் தேட வேண்டும். इसलिए हम प्रभु के खोज में रहना है, கர்த்தரை தேட வேண்டிய பிரகாரம் தேட வேண்டும். और जैसा हम परमेश्वर को खोजना है वैसे ही खोजना है, எப்போதும் அவரை தேட வேண்டும். हर दम खोजना है। 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். पहला इतिहास की पुस्तक 15-13. उसका 15वां अध्याय उसका 13वां वचन। முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் पहले तुमने उसे उठाया नहीं इसलिए, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமாக தேடாதபடியினாலும் हम परमेश्वर को एक व्यवस्था से नहीं ढूंढे इसलिए, அவர் நமக்குள்ளே அடி விழ பண்ணினார். वो हमें मार मारे हैं। கர்த்தரை நியாயமாக தேட வேண்டும். परमेश्वर को एक व्यवस्था नियम के साथ அவரை ढूंढना, தேட வேண்டிய பிரகாரம் தேட வேண்டும். उसको जैसे हम खोजना है वैसे ही खोजना है। அவர் தேட வேண்டிய பிரகாரம் தேடும் பொழுது हम जब जैसे परमेश्वर को खोजना है वैसे நம்முடைய ढूंढेंगे, வாழ்க்கையில வர இருக்கிறதான அடிகளுக்கு எல்லாம் தப்பலாம். हमारी जिंदगी पर जो मार गिरती है उसमें सब बच सकते। மனுஷன் அடிச்சாலே தாங்க முடியல. मनुष्य मारेगा तो ही सहने पाते, கர்த்தர் ஒரு மனுஷன் அடிப்பாரையானால் अगर परमेश्वर एक मनुष्य को मार दे அது எப்படி இருக்கும்? तो वह कैसे हो जाए? ஏன் அடி விழ பண்ணுகிறார்? क्यों मार देता है? நியாயமாக தேடாதபடியினால். हम एक परमेश्वर को एक व्यवस्था से नहीं ढूंढते। அதனால் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் கடன் இருக்கிறது, வறுமை இருக்கிறது, क्यों हमारे जीवन पर गरीबी, कर्जा, கஷ்டம், நெருக்கம், போராட்டம், कष्ट, दबाव, சாபம், துக்கம், வேதனை, श्राप, दुख, वेदना, கண்ணீர், வியாதி, आंसू, बीमारियां, சமாதான கேடு, शांति बिगड़ाए, சண்டைகள், கீழ்ப்படியாமைகள், झगड़ा, आज्ञापालन न करना, பயம், கலக்கம், डर, व्याकुल। நாம் கர்த்தரை தேட வேண்டிய பிரகாரம் நியாயமாக தேடவில்லை. हम परमेश्वर को जिस तरह ढूंढना है वैसे नहीं ढूंढते। கர்த்தரை நாம் நியாயமாக தேடும் பொழுது परमेश्वर को जब न्याय से खोजोगे, இப்படிப்பட்டதான அடிகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி நடத்துவார். इस प्रकार के मार से हमें बचाकर चलाएगा। நாட்களிலே கர்த்தரை நியாயமாக தேட வேண்டும். इसलिए हम परमेश्वर को न्याय से खोजना है, தேட வேண்டிய பிரகாரம் தேட வேண்டும். जैसे खोजना है वैसे ही ढूंढना है। நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். जब उसको ढूंढोगे तो वो तुमको मिलेगा, நீங்கள் அவரை தேடாவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். अगर तुम उसे नहीं खोजोगे तो वो छोड़ देगा। ஆகையால் கர்த்தரை முழு இதயத்தோடு நாட்களில் தேட வேண்டும். इसके लिए परमेश्वर को पूरे दिल से खोजना है, கண்ணீரோடு தேட வேண்டும், आंसू के साथ खोजो, உபவாசத்தோடு தேட வேண்டும், उपवास के साथ खोजो, கருத்தோடு தேட வேண்டும். वो एक डर के साथ खोजो। சிலவர்கள் வாழ்க்கையில என்னதான் வந்தாலும் கர்த்தரை தேட மனம் வராது. जीवन पर कुछ भी हो जाए, कई लोग प्रभु को ढूंढते हैं, இவ்வளவுதான் அடிக்கு மேல அடி வந்தாலும் मार के ऊपर मार गिरने से भी கர்த்தரை தேட மாட்டாங்க. परमेश्वर को नहीं खोजते, அதுக்கு பதிலா வேற யாரையா தேடிட்டு அலைவாங்க. उसके बदले और किसी को खोजते रहेंगे। யாரை தேடலாம், किसको खोजेंगे, எங்க போகலாம், कहाँ जाएंगे, எங்க அடைக்கலம் தேடலாம், कहाँ पर एक शरण स्थान எங்க पाएंगे, சகாயம் கிடைக்கும், कहाँ पर सहायता எங்க உதவி मिलेगी, கிடைக்கும். कहाँ मदद मिलेगी। கர்த்தரை ஒழுங்கா தேடினா போதும். प्रभु को ठीक से खोजना है, எல்லா காரியத்தில கர்த்தர் விடுதலை सब தருவார். चीजों में प्रभु छुटकारा मिल எல்லா जाएगा। காரியத்தில கர்த்தர் ஜெயம் தருவார். परमेश्वर सारी बातों
हाथों में छुटकारा देगा। நம்முடைய தேவன் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். ये परमेश्वर उसको खोजने वाले को प्रतिफल देता है। கர்த்தர் உண்டு என்றும் परमेश्वर है நம்மை करके தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். और उसको खोजने वाले को प्रतिफल है कर விசுவாசத்தோடு தேட வேண்டும். विश्वास के साथ खोजो, நிச்சயமாக பலன் அளிப்பார். नीचे भलाई मिलेगा, நிச்சயமாக சகல காரியங்களிலிருந்து விடுதலை नीचे தருவார். सारी बातों से छुटकारा मिलेगा, நிச்சயமாக சகல காரியங்களிலிருந்து ஜெயத்தை தருவார். नीचे सारी बातों से जय அவரை पाएगा। தேடுகிறவர்கள் முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. उसको खोजने वाले की चेहरा कभी लज्जित नहीं அவரை होगा, தேடின முகங்கள் பிரகாசம் அடைந்தது. उसको खोजने वाली चेहरा वो शर्मिंदा ना होगा। கர்த்தரை தேடினால் प्रभु को खोजोगे, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். उसका वो हमारे साथ चलेगा, வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்கும். वह हमें विश्राम देगा, இளைப்பாறுதல் குறைந்து போகாது. विश्राम कमी नहीं होगा। அடுத்தபடியாக மூன்றாவது வாசிப்பானால் अगला हम पढ़ेंगे யாத்ராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் निर्गमन की पुस्तक 33वां अध्याय 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். उसकी 8 और 9 पढ़ोगे। மோசே கூடாரத்துக்கு போகும்போது जब मूसा तंबू के ओर गया, ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து लोग सब उठकर தங்கள் தங்கள் கூடார வாசலிலே நின்று கொண்டு अपने अपने छावनी के बाहर खड़े रहकर அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் वह तंबू के अंदर प्रवेश करने तक அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். उसकी ओर ताकते रहे। மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் जब मूसा उसमें तंबू में प्रवेश करता था, மேகஸ்தம்பம் இறங்கி तब बादल का खंभा उतर கூடார के வாசலிலே நின்றது. तंबू के द्वार पर वो ठहर जाता கர்த்தர் था। மோசேயோடே பேசினார். यहोवा मूसा के साथ बातें करने लगता। அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம், अगला इस्राएल लोग की वह बात यह है, ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து लोग सब उठकर தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு अपने अपनी छावनी के बाहर खड़े रहकर அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். वहां पर देख रहे थे। அங்கே மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. वहां पर मेघ की कंबे उतर कर छावनी वो तंबू के बाहर खड़ा था கர்த்தர் மோசேயோடே பேசினார். और मूसा के साथ परमेश्वर बात किए। நம்முடைய தேவன் நம்மோடு பேசி நம்மை நடத்துகிற தேவன். हमारा परमेश्वर हमसे बात कर कर அப்போ हमें चलाते இஸ்ரவேல் हैं। ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். इजराइल लोग परमेश्वर की बातों को सुने, கர்த்தராலே வழிநடத்தப்பட்டார்கள். परमेश्वर के द्वारा चलाए गए, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். प्रभु के वचनों को सुने। கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறவராக இருக்கிறார். प्रभु अपने बच्चों से बात करते இங்கே हैं। மோசேயோடு கூட கர்த்தர் பேசினார். यहाँ पर भी मूसा के साथ बात की। அதை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள். इजराइल लोग इसे सुने, நாம் கர்த்தராலே வழிநடத்தப்பட வேண்டும். हम भी परमेश्वर के द्वारा चलाए जाना இந்த है। நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். परमेश्वर हमसे बात करते हैं, அவருடைய வசனத்தை கொண்டு பேசுகிறார். अपने वचन को लेकर बात करते हैं। செவ்வாய்க்கிழமை தோறும் வசனத்தின் மூலமாக நம்மோடு இடைபடுகிறார். मंगलवार भर परमेश्वर हमसे बातें करते हैं, வியாழக்கிழமை தோறும் பேசுகிறார். बुधवार गुरुवार के द्वारा परमेश्वर சனிக்கிழமை காலையில பேசுகிறார். शनिवार के सुबह बात करते हैं, சனிக்கிழமை சாயங்காலம் பேசுகிறார். शनिवार शाम को बात करते हैं। ஏன் நம்மோடு நம்மை நடத்தும்படியாக பேசுகிறார். क्यों बात करते हैं? हमें चलाने के लिए। அவருடைய நடத்திப்புக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். हम उसे चलाए जाने के लिए அவருடைய अपने आप को வார்த்தைக்கு நம்மை अर्पण ஒப்பு करना கொடுக்க है। வேண்டும். उसके शब्दों के लिए अपने आप को अर्पण करना है। அவர் அவருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது जब अपने उसके शब्दों के लिए अर्पण करते हैं, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். उसका वो हमारे साथ चलेगा, கர்த்தருடைய இளைப்பாறுதல் நம்மோடு கூட இருக்கும். उसकी विश्राम हमें मिलेगी। சிலர் கர்த்தர் பேசும்போது கேட்க மாட்டாங்க. कई लोग प्रभु बात करते समय नहीं அவர் सुनते, சொல்லிட்டு இருக்கட்டு, वो बोलने दो, எனக்கு எல்லாம் தெரியும், मुझे सब कुछ मालूम है, நான் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. मैं सुनने की कोई जरूरत नहीं है। கர்த்தர் நடத்தும் பொழுது நாம் அதை கேட்க வேண்டும். परमेश्वर चलाते वक्त पर हम सुनना है। கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. परमेश्वर के शब्दों को तुच्छ न जानो। கர்த்தர் பேசும்போது கேட்காவிட்டால் अगर परमेश्वर बात करते समय नहीं தேவனுடைய सुनोगे, சமூகம் நம்மோடு இருக்காது. परमेश्वर हमारे साथ नहीं தேவனுடைய चलेगा, சமூகம் நமக்கு முன்பாக செல்லாது. प्रभु की समूह हमारे साथ नहीं கர்த்தர் चलेगा। பேசுவாரன்னா நமக்கு தேவையான வார்த்தைகளை தான் பேசுவார். परमेश्वर अगर बात करता है तो जरूरत की बातों को कहेगा, தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டார். जरूरत नहीं उसे कभी नहीं बोलेगा। அன்று மோசேயோடு கர்த்தர் பேசினார். उस दिन मूसा के साथ प्रभु बात இஸ்ரவேல் किया। ஜனங்கள் அதை பார்த்தார்கள், इजराइल लोग इस बात को देखे, அதை கேட்டார்கள், उसे सुने, தங்கள் வாழ்க்கையை கை கொண்டார்கள். अपने जीवन पर पालन किए। இதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर என் कहा, சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், मैं आप ही तेरे साथ நான் चलूंगा உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். और मैं तुझे विश्राम दूंगा। அநேருக்கு எவ்வளவு சொன்னாலும் காதே கேட்காது. आज कई लोग को सुनने पे भी कान नहीं सुनता, எவங்கிட்டயோ சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. इस और के पास बात करते बोलते हैं, காதை செவிடனை போல் அடைத்துக் கொள்வார்கள். एक बहरे के समान अपने कान बंद करके रखते हैं। கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு परमेश्वर கொடுக்க के வேண்டும். शब्दों के लिए अपने आप को अर्पण करना है। கர்த்தர் ஏன் பேசுகிறார் என்றால் நம்மை நடத்தும்படியாக. क्यों बात करते? परमेश्वर हमसे चलाने के लिए। நான் இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு
अगर ऐसा चलना है वैसा चलना வசனத்தை है, கொண்டு நம்மோடு பேசுகிறார். वचन को लेकर ही हमसे बात அந்த करेंगे, வசனத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். वचन को जगह देना है, அப்பொழுது தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். तब परमेश्वर की समूह हमारे साथ चलेगा, அவருடைய இளைப்பாறுதல் நமக்கு எப்போதும் கிடை இருக்கும். उसकी विश्राम हमारे साथ रहेगा। அடுத்தபடியாக 4ஆக வாசிப்போமேயானால் चौथा जब हम पढ़ते யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். निर्गमन की 33वां अध्याय 10वां वचन पढ़ेंगे, ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலிலே நிற்க கண்டார்கள். लोग पूरा वहां पर मिलाप वाले तंबू के बाहर परमेश्वर के उस खंबा खड़ा था, इसे देखे ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து लोग सब खड़े होकर தங்கள் தங்கள் கூடார வாசலிலே பணிந்து கொண்டார்கள். अपने छावनी के बाहर खड़े रहकर, கூடார வாசலிலே இங்க மேகஸ்தம்பம் இருக்கிறது ஜனங்கள் கண்கிறார்கள். वो छावनी के बाहर खड़े रहकर देखे कि यहाँ पर परमेश्वर की उस मेघ की खंबे खड़ी है। அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து तब लोग खड़े होकर தங்கள் தங்கள் கூடார வாசலிலே பணிந்து கொண்டார்கள். अपने अपने छावनी के सामने से ही उनको वो दंडवत करने அப்ப लगे। தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டுமானால், तो प्रभु की समूह हमारे सामने चलेगी, தேவன் தெரியாதான இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டுமானால், परमेश्वर का विश्राम हमारे जीवन पर अनुभव करना चाहिए। கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில பயபக்தியோடு பணிந்து கொள்ள हम வேண்டும். परमेश्वर को अपने जीवन पर डर के साथ, नम्रता के साथ தேவனுக்கு झुकना है। முன்பாக எப்போது நம்மை தாழ்த்த வேண்டும். प्रभु के सामने हर समय हम झुकना है। ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, ए प्रभु मैं कुछ भी नहीं है, எனக்கு எல்லாமே நீர்தான் ஆண்டவரே, मेरे लिए सब कुछ तुम हो, உம்மை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்ல ஆண்டவரே. आपको छोड़ूंगा तो और कोई रास्ता नहीं है। தேவனுடைய சமூகத்தில் நம்ம எவ்வளவு நம்மை தாழ்த்தீரோமோ जितना ज्यादा प्रभु के चरणों पर नम्रता அந்த அளவுக்கு करोगे, தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். उतना ही आगे हमारे सामने प्रभु की सम्मुख चलेगी। அதனால தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். इसलिए प्रभु के सम्मुख पर हम अपने आप को नम्रता करना தேவனை है, நாம் பணிந்து கொள்ள வேண்டும். प्रभु को दंडवत करना है। 34 யாத்ரா 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். निर्गमन की 34:8 पर पढ़ते, மோசே தீவிரமாக தரை மட்டம் குனிந்து பணிந்து கொண்டு, मूसा जमीन तक अपने आप को झुका के, பாருங்கள் மோசே எப்படியாக கர்த்தரை பணிந்து கொள்கிறார். मूसा कैसे प्रभु को दंडवत करता தரை है। மட்டம் குனிந்து பணிந்து கொண்டார். मूसा तुरंत पृथ्वी की ओर झुककर दंडवत किया। அதனால தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக எப்போது செல்ல வேண்டுமானால், प्रभु की समूह हमारे आगे चलना है तो தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி பணிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के सामने नम्रता होकर हम दंडवत करना। சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், भजन संहिता की पुस्तक पर पढ़ते நம்மை हैं, உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். हमारे जो बनाए हुए परमेश्वर के सामने आओ, हम घुटने टेक कर उसके सामने झुक कर उसकी दंडवत करें। தேவனுடைய சமூகத்திலே நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டவரை हम परमेश्वर के सामने नम्रता के साथ झुक कर जब दंडवत करेंगे। சிலர் ஆலயத்துக்கு வரும்போது அப்படி கை காலெல்லாம் அப்படி நீட்டிட்டு வருவாங்க. कई लोग भवन पर आते समय हाथ और पैर फैला के आएंगे, அப்படி பறக்க பறக்க பார்த்துக்கிட்டே வருவாங்க. और वैसे गुर गुर कर वहाँ यहाँ देखते आएंगे, நெஞ்சு அப்படி நிமித்துக்கிட்டு வருவாங்க. छाती को सामने करके आएंगे। பணிந்து குனிந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட हम வேண்டும். परमेश्वर के सम्मुख पर नम्रता के साथ झुक कर दंडवत करना। தேவனுக்கு முன்பாக நம்மை மிகவும் தாழ்த்த வேண்டும். हम प्रभु के सामने अपने आप को नम्रता करना है। நம்முடைய இதயத்தில் ஒரு பணிவு உண்டாக வேண்டும். हमारे जीवन पर एक नम्रता होना है। ஏன் அவரை பணிந்து கொள்ள வேண்டும்? क्यों हम उसको दंडवत करना है? சங்கீதம் 45ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். हम भजन संहिता 40:12 पर जब पढ़ते हैं, அவர் உன் ஆண்டவராகையால் वो तेरा परमेश्वर इसलिए அவரை பணிந்துகொள். उसकी दंडवत कर। ஏன் ஆண்டவரை பணிய வேண்டும்? क्यों दंडवत करना है? அவர் நம்முடைய ஆண்டவர், वो हमारा परमेश्वर நம்மை है, அவர் உண்டாக்கினவர், हमें उसने ही रचा है। இந்த பூமியை உருவாக்கினவர், इस पृथ्वी को भी उसने रचा, எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், सब चीज को उसने सृष्टि किया। வானத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், आकाश और आकाश में जो कुछ है सब उसने ही தன்னுடைய सृष्टि किया, வார்த்தையினால சிருஷ்டித்தார். अपने शब्दों से बनाया। பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அவர்தான் சிருஷ்டித்தார். पृथ्वी और पृथ्वी के सारी चीजें उसने ही रचाया, அண்டா சராசரங்களை உண்டாக்கினவர், और धरती पूरे उसने ही बनाया। அந்த தேவனுக்கு முன்பாக நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். तो उस परमेश्वर के सामने आप अपने आप को दंडवत करना है। அவரை நாம் பணிந்து கொள்ளும் பொழுது जब हम दंडवत करते हैं, சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். उसका समूह हमारे सामने चलेगा, சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். उसकी समूह हमारे सामने चलेगा। அவர்தான் நம்முடைய ஆண்டவர், वही हमारा परमेश्वर, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார், वही हमें चुन लिया, அவர்தான் நம்மை அழைத்தார், वही हमें बुलावा அவர்தான் दिया, நம்மை பெயர் சொல்லி கூப்பிட்டார், वही अपने नाम लेकर அவர்தான் बुलाया, நம்மை ரட்சித்தார், वही हमें उद्धार किया, அவர்தான் நம்மை அபிஷேகித்தார், वही हमें अभिषेक किया, அவர்தான் அவருடைய இரத்தத்தில் நம்மை கழுவினார், वही अपने लहू से धोया, அவர்தான் நம்முடைய அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றினார். वही अपने बच्चे के रूप पर बनाया। இவ்வளவு பெரிய தேவன்,
कितना बड़ा परमेश्वर, வானம் எனக்கு சிங்காசனம், वो कहता है कि आकाश मेरा सिंहासन, பூமி எனக்கு பாதபடி. पृथ्वी मेरा पैर रखने की நம்முடைய स्थान। தேவன் எவ்வளவு பெரிய தேவன். हमारा परमेश्वर कितने बड़े हैं, அவருக்கு முன்பாக நான் ஒரு தூசி கூட கிடையாது. उसके सामने हम धूल भी नहीं। அவரை எவ்வளவாக பணிந்து கொள்ள வேண்டும், तो कितना ज्यादा हम उसको दंडवत करना है, எவ்வளவாக அவரை ஆராதிக்க வேண்டும், कितना ही उसकी आराधना करनी है, எவ்வளவாக அவரை மகிமைப்படுத்த வேண்டும், कितना ही उसकी महिमा करना है, எவ்வளவாக அவரை துதிக்க வேண்டும். कितना ही उसकी स्तुति करना है। 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. 1000 जुबान होगा तो भी काफी। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता கர்த்தரை है, காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், मैं हर समय उसकी स्तुति அவர் துதி करूंगा எப்போது என் வாயிலே இருக்கும், और उसकी स्तुति हरदम मेरे जुबान पर होगी। என் ஆண்டவரை எப்போது துதித்து கொண்டே இருப்பேன், मैं अपने परमेश्वर को हरदम स्तुति என் करूंगा, ஆண்டவரை எப்போது ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே मैं हर இருப்பேன், समय उसकी स्तुति करता அவரை रहूंगा, எப்போதும் ஆராதித்து கொண்டே இருப்பேன். हर समय मैं उसकी आराधना करते रहूंगा। அப்ப நம்முடைய ஆண்டவரை நாம், அவர் நம்முடைய ஆண்டவர், அதனால் அவரை நாம் பணிந்து கொள்ள वो வேண்டும். हमारा परमेश्वर, इसलिए हम उसको दंडवत करना அப்ப है। ஆண்டவருக்கு முன்பாக நமக்கு ஒரு பெரிய பணிவு இருக்க तो வேண்டும். परमेश्वर के सामने हमारे जीवन पर एक நம்முடைய வாழ்க்கையில் அவரை கனப்படுத்த வேண்டும். हम अपने जीवन पर आदर करना है, ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் அவர்தான் சுமந்து தீர்த்தார். क्योंकि हमारे पाप श्राप सब कुछ उसने ही पूरा ஒரு किया। நாட்களில் நம்முடைய பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது, एक समय पर पाप हमारे पर काबू करता था, சாபம் நம்மை ஆட்டி கொண்டிருந்தது, श्राप हमें काबू करता था, பொல்லாத மனிதர்கள் ஆண்டு கொண்டிருந்தார். बुरे इंसान हमारी काबू करते थे। ஆனால் இப்போது நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறார். पर अब हमारा परमेश्वर यहोवा हमारे काबू करते हैं, அதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், इसलिए ही परमेश्वर हमें चुनौती அதற்காக दिया, நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். इसलिए ही परमेश्वर अपना नाम लेकर बोला, அவர்தான் நம்மை கைவிடாதவர், वो हमें त्याग नहीं देते, அவர்தான் இம்மட்டுமாக நமக்கு உதவி वो செய்தவர், अब तक चलाने वाला परमेश्वर है, அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக वही நடத்துகிறவர். हमारे जीवन को जय के साथ चलाते हैं। அவரை நாம் பணிந்து கொள்ளணும். उसको हम नम्रता दंडवत करना है। சொல்லுங்க, என்னை இல்லாமல் உங்களால் ஒண்ணுமே கூடாது, मेरे अलावा कुछ भी नहीं होगा, அவர்தான் நமக்கு எல்லாம் செய்யணும். वही हमारे लिए सब कुछ करना है, நம்மால எதையும் சாதிக்க முடியாது. हमसे कुछ भी नहीं होगा। ஆகையால் தேவனுக்கு முன்பாக நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். इसलिए प्रभु के सामने हम दंडवत करना है, அவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். उसकी स्तुति आराधना महिमा करना है। நம்முடைய வாழ்க்கையில துதி ஆராதனை குறைந்து போக கூடாது. हमारे जीवन पर स्तुति और आराधना कम नहीं होना है। அப்பொழுதுதான் அவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் பொழுது அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கும். जब उसकी स्तुति आराधना करेंगे तब वो हमारी समूह का रहेगा, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். उसकी समूह हमारे आगे நம்முடைய चलेगा, வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்கும். हमारे जीवन पर विश्राम मिलेगा। ஆகையால் ஆராதனை விடக்கூடாது, आराधना को नहीं छोड़ना है, துதியை விடக்கூடாது, स्तुति को नहीं छोड़ना है, கர்த்தரை தேடுவதை விடக்கூடாது, प्रभु को ढूंढने में नहीं छोड़ना है, தேவனுடைய சமூகத்தை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. प्रभु के समूह को एक दिन भी नहीं छोड़ना। இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். நம்முடைய ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கணும், हर दिन हम परमेश्वर की आराधना ஒவ்வொரு करना, நாளும் துதிக்கணும், हर दिन स्तुति करना है, ஒவ்வொரு நாள் அவரை மகிமைப்படுத்தணும், हर दिन उसकी महिमा करना ஒவ்வொரு है, நாள் அவரை கனப்படுத்தணும். हर दिन उसकी सम्मान करना है। அப்பொழுது தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக तब செல்லும். परमेश्वर की समूह हमारे साथ चलेगा, அவருடைய இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில எப்போது இருந்து கொண்டோ இருக்கும். उसकी विश्राम भी हमारे जीवन पर எந்த रहेगा, பாவம் நம்மளை ஆளக்கூடாது, कोई भी पाप हमें राज नहीं எந்த करना, சாபம் நம்மை ஆளக்கூடாது, कोई भी श्राप हमें राज எந்த नहीं करना, வியாதி நம்மை कोई ஆளக்கூடாது, बीमारी हमें राज எந்த नहीं करना, மரணமும் நம்மை ஆளக்கூடாது, कोई मृत्यु हमें राज नहीं எந்த करना, உலகம் நம்மை ஆளக்கூடாது, कोई संसार हमें राज नहीं எந்த करना, பயம் நம்மை ஆளக்கூடாது. कौन सी भय हमें राज नहीं करना है, நாட்களிலே கர்த்தர் நம்மை ஆள வேண்டும். परमेश्वर हमें चलाना है। அவர் நம்மை ஆள வேண்டுமானால், अगर वो हमें चलाना है, அவர் நமக்கு ஆண்டவராய் இருக்க वो வேண்டுமானால், हमारा परमेश्वर होना है, तो அவரை நாம் பணிந்து கொள்ள வேண்டும், उसको हम दंडवत करना அவரை है, நாம் ஆராதிக்க வேண்டும். उसकी आराधना करना है। யார் அவரை பணிந்து கொள்கிறார்களோ जो लोग उसको दंडवत करते அவர்களை हैं, அவர் ஆளுகை செய்கிறார். वही उसको राज करता है, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இருள்களை மாற்றிப்படுகிறார். जीवन की सारी अंधियारा அவருடைய बदलता है, வாழ்க்கையில் அந்தகாரங்களை மாற்றிப்படுகிறார். जीवन की सारी अंधियारा அவருடைய बदलता வாழ்க்கையில் है, எல்லா கட்டுகளை உடைகிறார். जीवन की सारी बंधन எல்லா को तोड़ता வியாதிகளை है, மாற்றிப்படுகிறார். बीमारियों को निकालता வாழ்க்கையில் है, அற்புதங்களை செய்கிறார், जीवन पर अद्भुत करता அதிசயங்களை है, செய்கிறார், चमत्कार करता है, வல்லமையினால் நிரப்புகிறார். सामर्थ से भरता है, அவரே நம்முடைய ஆண்டவர், वही हमारा परमेश्वर, சகலத்துக்கும் அதிகாரமுடையவர், सारी बातों पर अधिकार, சகலத்தின் மீதும் வல்லமையுடையவர், सारी बातों पर हकदार है, அவரே பெரியவர், वही बड़े हैं, அவரை போல பெரியவர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. उसके समान कोई बड़े नहीं, சாலமோனிலும் பெரியவர், सुलेमान से भी बड़े, யோனாவிலும் பெரியவர், योना से भी बड़ा, ஆபிரகாமிலும் பெரியவர்,
ஆபிரகாமிலும் பெரிய अब्राहम से भी बड़ा, நம்முடைய ஆண்டவரே பெரியவர். वही हमारा परमेश्वर அவருக்கு यहोवा, நிகர்ந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. उसके तुलना कोई नहीं है संसार இந்த पर। ஆண்டவரை ஆராதிக்கணும், इस परमेश्वर की आराधना இந்த करो, ஆண்டவரை பணிந்து கொள்ளணும். इस परमेश्वर यीशु मसीह की எத்தனையோ स्तुति பேர் करो। இந்த நாட்களே இப்ப ஆண்டவரை ஆராதிக்கல, आज कई लोग प्रभु की आराधना नहीं कर रहे, ஆராதிக்க மனம் இல்ல, मन भी नहीं आ रहा है, ஆண்டவர் ஆராதிக்க மனம் இல்லாமல் आराधना இருக்கிறார். की मन नहीं है। அவரே நம்முடைய ஆண்டவர், वही हमारा परमेश्वर அவரே है, நம்மை சிருஷ்டித்தவர், वही हमें सृष्टि அவரே किया, நம்மை உண்டாக்கினவர், वही हमें बनाया, அவரே நம்மை நடத்துகிறவர், वही हमें चला रहा है, அவரே நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தருகிறவர், वही हमारे जीवन पर विजय அவரே देता, நம்முடைய வாழ்க்கையில ஜெயித்து தருகிறவர், वही हमारे जीवन पर विजय அவரே देता, நம்முடைய வாழ்க்கையில நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல वही வரப்போகிறவர், हमारे जीवन पर स्वर्ग ले அவரே जाने आ रहा, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், वही आज कल सर्वदा के लिए कभी नहीं बदलता, அவரே மகிமையான தேவன், वही महिमा का அவரே प्रभु, மகத்துவமுள்ள தேவன், वही महत्वपूर्ण அவரே है, சர்வ வல்லமையுள்ள தேவன். वही सर्वशक्तिमान है। இந்த தேவனை ஆராதிக்கணும், ये प्रभु की आराधना இந்த करो, தேவனை நாம் பணிந்து கொள்ள इस வேண்டும், परमेश्वर की दंडवत करो, அந்த தேவனை நாம் பணிந்து கொள்ள வேண்டும். इस परमेश्वर को दंडवत करो, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சமூக போது கூட இருக்கும். तब हमारे जीवन पर हरदम उसकी समूह हमारे साथ எல்லாரும் रहेगा। கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? हम सब प्रार्थना करेंगे क्या? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், इस्राएलों को देखकर परमेश्वर என் कहा, சமூகத்துக்கு முன்பாக செல்லும், मैं अपने आप तुम्हारे साथ நான் चलूंगा உங்களுக்கு இளைப்பாறுதலை और தருவேன். मैं तुम्हें विश्राम दूंगा। அதற்கு சொல்லு முன்பதாக बोलने से कहने से पहले அவர்கள் 4 விதமான காரியங்களை செய்தார்கள். वो लोग 4 प्रकार के कार्यों को தங்கள் किए, ஆபரணங்களை யோரே மலை அருகே கழற்றி போட்டார்கள். अपने गहने को ओरे पर्वत पर उतार दिए, தேவனை துக்கப்படுத்துகிற சுபாவங்களை எல்லாம் கழற்றி போட்டார்கள். परमेश्वर को दुख पहुंचाने वाली सारी बातों को उतार दिए, கர்த்தரை தேடும்படியாக ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்தார்கள். परमेश्वर को खोजने के लिए मिलाप वाले तंबू पर आ गए, கர்த்தரை நியாயமாய் தேடினார்கள். परमेश्वर को न्याय से खोजने लगे, கர்த்தரை தேட வேண்டிய நேரத்திலே தேடினார்கள். प्रभु को खोजने के वक्त पर खोजने लगे, அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். परमेश्वर के वचनों को सुनने लगे, கர்த்தரால் நடத்தப்பட்டார்கள். प्रभु के द्वारा चलाए जाते थे, கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். प्रभु की दंडवत किए थे। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், मेरी सम्मुख तेरे आगे चलेगा, நான் உனக்கு இளைப்பாறுதலை मैं தருவேன், तुझे विश्राम दूंगा, நான் உனக்கு இளைப்பாறுதலை मैं தருவேன். तुझे विश्राम दूंगा। நாட்களில் தேவனுடைய சமூகம் நானே ஒவ்வொரு நாள் நம்ம முன் செல்ல வேண்டும். इन दिनों पर परमेश्वर की सम्मुख हमारे सामने चलना है, நாட்களில் நாம் விட வேண்டிய காரியங்களை விடுவோம், हमारी जिंदगी पर छोड़ने वाली कार्य को கலட்டி छोड़ेंगे, போட வேண்டியதான சுபாவங்களை கலட்டி हम போடுவோம், उतारने वाली बातों को उतार देंगे, தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை கலட்டி போடுவோம், प्रभु की न प्रिय बातों को उतार देंगे, கர்த்தரை தேடும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். परमेश्वर को खोजने के लिए अपने आप को अर्पण करेंगे। ஆண்டவரே, இனி நான் உம்மை ஒழுங்காய் தேடுவேன், हे परमेश्वर ठीक से ढूंढूंगा, உண்மையாய் தேடுவேன், सच्चाई से முழு खोजूंगा, இதயத்தோடு தேடுவேன், पूरे मन से खोजूंगा, விசுவாசத்தோடு தேடுவேன், विश्वास के साथ நொறுங்குண்ட खोजूंगा, இதயத்தோடு தேடுவேன், हाँ टूटे मन के साथ खोजूंगा, கண்ணீரோடு தேடுவேன், आंसू के साथ खोजूंगा, பெயருக்காக அல்ல, नाम के लिए नहीं, கடமைக்காக அல்ல, फर्ज के लिए नहीं, உண்மையாய்மை தேடுவேன் ஆண்டவரே. सच्चाई से खोजूंगा, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன் ஆண்டவரே. प्रभु के वचन को सुनूंगा, நீர் பேசும் பொழுதெல்லாம் நம்முடைய வார்த்தைகளை கேட்பேன், जब तुम बात करोगे तब सुनूंगा, நம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவரே. मैं अपने आप को अर्पण करूंगा। அநேக கர்த்தருடைய வார்த்தையை ஒரு காதில் கேட்டு விட்டு आज விடுகிறார்கள், कई लोग एक शब्द से एक कान से सुनकर दूसरे कान से அநேகர் छोड़ கர்த்தர் देते हैं। பேசும்போது செவி அடைத்துக் கொள்கிறார்கள், परमेश्वर बात करते समय कई लोग तो अपना कान बंद कर தேவனுடைய देते हैं। சமூகத்தை இழந்து விடுவார்கள். प्रभु के सम्मुख को खो கர்த்தருடைய जाओगे, வார்த்தையை கேட்போமியானால், जब तुम प्रभु के सम्मुख को ढूंढो, அதன்படி நடக்கிறதை ஒப்பு கொடுப்போமியானால், जब उसके वचन के अनुसार अपने आप को தேவனுடைய अर्पण சமூகம் करोगे, நமக்கு முன்பாக செல்லும். उसने अपने आप सम्मुख को अपने आगे கர்த்தரை பணிந்து चलेगा। கொள்ள வேண்டும். हम प्रभु को दंडवत करना है। உலகத்தில் எதற்கு அடிமைப்பட்டு போக கூடாது. इस संसार का कोई भी चीजों की गुलाम ना बनाओ। சாத்தான் இயேசுவிடத்தில் சொன்னார், शैतान यीशु से நீ कहा, என்னை பணிந்து கொள், जब तू मेरे सामने झुकेगा, நீ வாங்குகிற எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் मैं சொன்னார். इस संसार की सारी कार्यों को तुझे दे दूंगा। அப்பலே போ சாத்தானே என்று சொன்னார். शैतान से कहा, परमेश्वर ने சாத்தான் அவரை तू விட்டு यहाँ से விலகி निकल, போய்விட்டார். शैतान वहां से निकल गया। கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर को दंडवत கர்த்தருக்கு कर, கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுக்க வேண்டும். परमेश्वर को देने वाले वक्त को दो, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேறு எதற்கு கொடுக்க கூடாது. परमेश्वर को देने वाली कार्य और किसी को ना दो। எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா? हम सब थोड़े देर स्तुति करेंगे ஹalleluya क्या? ஹalleluya ஹalleluya Glory to the Lord. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நான் கலட்டி போடுகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரோடு மனம் விட்டு பேசுவோம். अब सब मन खोल कर प्रभु से बातें करेंगे। ஹalleluya. நான் உம்மை ஒவ்வொரு நாளும் தேடுவேன் ஆண்டவரே. मैं हर एक दिन आपको खोजूंगा प्रभु, நியாயமாய் தேடுவேன் मैं ஆண்டவரே. न्याय से खोजूंगा परमेश्वर, தேட வேண்டிய பிரகாரமாக தேடுவேன் जिस ஆண்டவரே. प्रकार खोजना वैसे खोजूंगा प्रभु। ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பேன் ஆண்டவரே. मैं आपके वचनों को सुनूंगा, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க நான் ஒப்பு கொடுப்பேன் आपके ஆண்டவரே. वचनों के सामने परमेश्वर अर्पण உம்முடைய करूंगा, வார்த்தையை நான் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன். आपके वचनों को इनकार नहीं करूंगा। ஆண்டவரே, உம்மை பணிந்து கொள்வேன் ஆண்டவரே. मैं आपको दंडवत करता हूं உம்மையே प्रभु, ஆராதிப்பேன் ஆண்டவரே. आपकी आराधना करूंगा, உம்மையே ஆராதிப்பேன். आपकी आराधना करूंगा। எதற்கு நான் என்ன அடிமைப்பட நான் ஒப்பு கொடுக்க मैं और மாட்டேன். किसी बातों का परमेश्वर में गुलाम नहीं हूं। ஹalleluya 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 ஹalleluya
இயேசுவே மக்கு ஸ்தோத்திர 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 அன்பின் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நேசிக்கிறே உம்மை தானே ஐயா நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா உம்மை தானே ஐயா உம்மை அல்லாது வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே உம்மை அல்லாது வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே நிம்மதியே நிரந்தரமே நிம்மதியே நிரந்தரமே என் நினைவெல்லாம் ஆள்பவரே என் நினைவெல்லாம் ஆள்பவரே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா உம்மை தானே ஐயா உமது வேதம் எனது மகிழ்ச்சி ஓய்வென்றி தியானிக்கிறே உமது வேதம் எனது மகிழ்ச்சி ஓய்வென்றி தியானிக்கிறே ஆற்றங்கரே மரமாக ஆற்றங்கரே மரமாக அயராமல் கனி கொடுப்பே அயராமல் கனி கொடுப்பே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா உம்மை தானே ஐயா நேசிக்கிறே உம்மை தானே ஐயா உம்மை தானே ஐயா ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மை தான் நிறுத்தி உள்ளே அவே ஒரு நாளும் எனது கண்முன் உம்மை தான் நிறுத்தி உள்ளே பக்கத்தில் இருப்பதனால் வல பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா உம்மை தானே ஐயா 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 நேசிக்கிறேன் உம்மை
மகிமாவுத்துக்கே வைதாகுவா பனாயின்றார் கோபகாத்தைதான் இசு மசே தேத்தாக்குசே கரே மகிமாவுத்துக்கே வைதாகுவா பனாயின்றார் கோபகாத்தைதான் आनंदी आनंद गए मेरा यीशु के नाम में आनंदी आनंद है मेरा यीशु के चरणों 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 में हालेलुया 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 यीशुवे मग स्तोत्रा கர்த்தர் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் परमेश्वर कहता है कि मेरी सम्मुख तेरे आगे चलेगा நான் உனக்கு இளைப்பாறுதலை और தருவேன் मैं तुझे विश्राम दूंगा। தேவனுடைய சமூகம் நமக்கு போதுமானது परमेश्वर की सम्मुख बहुत काफी है, எல்லா சூழ்நிலைக்கும் நமக்கு போதுமானது सारी परिस्थितियों पर काफी है, எல்லா நிலைமைகளிலும் போதுமானது सारी परिस्थितियों पर वो தேவ काफी है। சமூகம் எங்கே இருக்கிறதோ அங்கே இளைப்பாறுதல் உண்டு जहाँ पर परमेश्वर की सम्मुख है वहाँ पर विश्राम है। அந்த தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டுமானால் अगर वो परमेश्वर की सम्मुख हमारे आगे தேவன் चलना है, தருகிறதான இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டுமானால் परमेश्वर देने वाले विश्राम को हमारे जीवन पर अनुभव करना है, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் கலற்றிப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் கலற்றிப்பட வேண்டும். परमेश्वर के सम्मुख पर उतारने वाली बातों को उतारना है, விட வேண்டிய காரியங்கள் எல்லாம் விட வேண்டும். हम छोड़ने वाली कार्यों को छोड़ना है। கர்த்தரை நியாயமாய் தேட வேண்டும். परमेश्वर को न्याय से खोजो, தேட வேண்டிய நேரத்துல தேடணும். जिस वक्त में खोजना है उसे खोजो, குறிக்கப்பட்ட நேரத்துல தேடணும். सही वक्त पर उसे खोजो, நமக்கு நியமிக்கப்பட்ட நேரத்துல தேடணும். हमें जो नियुक्त किए हुए वक्त पर समय पर ढूंढो। அந்த நேரத்தை விட்டுட்டா अगर उस समय छोड़ दोगे அந்த நேரம் கிடைக்காது. फिर बाकी समय नहीं मिलेगा। சகேவு सकेव இயேசுவை தேடினான். यीशु को ढूंढा, இயேசு அந்த வழியாக வந்தபோது தேடினான். जब यीशु उस मार्ग से आते समय उसे ढूंढा, அந்த நேரத்தை அவன் விட்டுருப்பானே ஆனால் अगर उस समय को वक्त को छोड़ देता அவன் வாழ்க்கையில ரட்சிப்பை वो இழந்திருப்பான். अपने जीवन पर उद्धार को खो बैठता, தேவனுடைய ரட்சிப்பு இளைப்பாறுதலை இழந்திருப்பான். परमेश्वर के विश्राम को खो जाता। பரிதிமேய் குருடன் बर्तिमेव இயேசுவை தேடினான். यीशु को ढूंढा, அவர் வந்த வழியில वो आने वाले मार्ग पर அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டான். उस वक्त को उसने उपयोगदायक அந்த बनाया, நேரத்தை விட்டுவிடவில்லை. उस समय को छोड़ नहीं दिया, தேடினான். ढूंढा। அந்த நேரத்துல தேடாம விட்டுருந்தானா अगर उस वक्त को छोड़ देता அவன் வாழ்க்கை முழுவதும் குருடனாக தான் இருந்திருப்பான். वो अपना जीवन भर अंधा ही रहता। நாட்டிலே கர்த்தரை தேட வேண்டிய நேரத்துல தேடணும். इसलिए परमेश्वर को खोजने वाले समय पर खोजो। தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். प्रभु का सम्मुख हमारे सामने चलेगा, கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். प्रभु हमें विश्राम देगा। கர்த்தர் பேசும்போது கேட்கணும். जब परमेश्वर हमसे बात करते सुनो। கூடாரத்தின் முன்பாக तंबू के மேக सामने ஸ்தம்பம் வந்து நின்றது. मेघ के खंबे खड़ी थी, கர்த்தர் மோசேயோடு பேசினார். इस परमेश्वर मूसा के साथ बात किए। இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். इन दिनों पर भी प्रभु हमसे बात करते हैं, அந்த வார்த்தையை கேட்கணும். उसके वचन को सुनना है। கேட்டால் सुनोगे தேவனுடைய சமூகம் கூட இருக்கும். प्रभु की सम्मुख हमारे साथ रहेगा, இளைப்பாறுதல் அனுபவிக்கலாம். हम विश्राम को अनुभव करेंगे। கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर को दंडवत करना அவரை है, ஆராதிக்க வேண்டும். उसकी आराधना करना है, ஆராதனை விட்டுவிடக்கூடாது. आराधना को नहीं छोड़ना है। எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஆராதனை இல்லை. कई लोग के जीवन पर आराधना नहीं है, ஆராதனை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். आराधना के बिगर अपनी जीवन बिता रहे தேவன் हैं। அவர்களோடு கூட இல்லை. प्रभु भी उनके साथ भी नहीं தேவ है, சமூகம் கூட இல்லை. परमेश्वर के सम्मुख भी नहीं है, வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை. जीवन पर विश्राम नहीं है। நாட்களில் கர்த்தரை
ஆராதிக்க நம்மை அர்ப்பணிப்போம். इसलिए प्रभु की आराधना करने के लिए अर्पण करना है। ஆண்டவரே நான் உம்மை பணிந்து கொள்வேன். हे परमेश्वर मैं तुझे दंडवत करूंगा। ஏன் அவரை பணிந்து கொள்ள வேண்டும்? क्यों उसको दंडवत करना है? அவரே நம்முடைய ஆண்டவர், वही हमारा परमेश्वर होगा, அவரே நம்முடைய ஆண்டவர், वही हमारा परमेश्वर அவரே होगा, நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், वही हमारा नाम लेकर पुकारा, அவரே நம்மை நடத்துகிறவர், वही हमें चलाने वाला அவரே परमेश्वर, நம்முடைய தேவைகளை वही சந்திக்கிறவர், हमारी जरूरत को पूरा करते हैं, அவரே அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிறவர், वही अपने राज्य पर ले जाते हैं, அவர் மாத்திரம் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், वही कल आज सर्वदा कभी नहीं அவரே बदलता, இருக்கிறவர், वो रहते हैं, இருந்தவர், था, வர போகிறவர். आने वाले हैं। ஆண்டவரை பணிந்து கொள்ளும். उस प्रभु को दंडवत करो, அவர் தான் நம்மை உண்டாக்கினார். वही हमें रचा है। அவரை பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டார். उसको दंडवत करना है हम इस तरह। தேவனுடைய சமூகம் நம்மை விட்டு விலகவே இல்லை. प्रभु की समूह कभी नहीं हटेगा हमसे, தேவனுடைய சமூகம் கூடவே இருக்கும். परमेश्वर की समूह हमारे साथ रहेगा, எங்களை பாடுதல் நம்ம கூடவே இருக்கும். उसकी विश्राम हमारे साथ रहेगा। இந்த 4 அனுபவம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது इस 4 अनुभव जब इजराइल लोगों के अंदर आई थी, கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், परमेश्वर कहता है मेरा जो सम्मुख तेरे सामने चलेगा, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். मैं तुझे विश्राम दूंगा। அதுக்கு முன்பாக उसके सामने நான் உங்க கூட வர மாட்டேன். मैं तेरे सामने तुम्हारे साथ नहीं चलूंगा। நீங்கள் வளங்காத கழுத்துள்ள ஜனங்கள், तुम लोग इस प्रकार के सीधे गर्दन वाले, சொல்லு கேட்காத ஜனங்கள், तुम मेरी बातें नहीं मानने वाले, உங்களை நிர்மூலம் பண்ணி போடுவேன். मैं तुम्हें शून्य कर दूंगा। 4 காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பொழுது जब 4 कार्यों को इजराइल लोगों ने किया, தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்றது. प्रभु की समूह उनके आगे चली, தேவனுடைய இளைப்பாறுதல் கூட இருந்தது. परमेश्वर की विश्राम उनके साथ में था। நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 4 காரியங்களுக்கு இடம் கொடுத்து, इस जीवन पर 4 कार्यों को जगह देंगे, நம்மை ஒப்பு கொடுத்து, हम अर्पण कर நம்மை அர்ப்பணித்து, जब अर्पण करोगे தேவனுடைய சமூகத்தை எப்போது நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ளும்படியாக, प्रभु के समूह को अपने जीवन पर रखने के தேவனுடைய लिए, இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கும்படியாக, परमेश्वर के विश्राम को जीवन पर अनुभव करने के लिए, இந்த வழி நடத்தப்பட எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर कृपा देकर चलाने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தரை மட்டுமாக இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வாத கிருபை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर अब तक बाइबल स्टडी को आशीर्वाद किया, इसलिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தர் நம்முடைய இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर हमसे बातें किए वचन के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் 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 சோத்ராம். கேட்ட ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். इसे सुनने वाले हर एक बच्चों को प्रभु आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். உடைய வாழ்க்கையில் 30 60 100 பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாக கர்த்தரை हर ஸ்தோத்திரிப்போம். एक के जीवन पर परमेश्वर 30 60 और 90% उनको प्रतिफल देने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் 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 சோத்ராம். நம்முடைய ஊழியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सेवकाई के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம். ஊழியத்துக்காக தடஜமாக ஆசீர்வதிக்க முடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सेवकाई को अधिक से आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம். ஊழியக்காரர்களை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सेवकाई करने वाली बहनों के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம். ஊழியத்தின் எல்லைகளை எல்லாம் கர்த்தர் விரிவாக்க முடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सेवकाई की सीमा को परमेश्वर बढ़ाकर देने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். கால் வைக்கிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் தேசத்தை நமக்கு சொந்தமாக்கி தர முடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். पैर रखने वाले हर एक जगह को परमेश्वर हमारे खुद के देने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் 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 சோத்ராம். ஒரு விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हर एक विश्वासी परिवार के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக கர்த்தரை हर ஸ்தோத்திரிப்போம். एक परिवार को प्रभु आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். சிறுபிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். छोटे बच्चों को प्रभु आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம். வாலி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். जवान बच्चों को प्रभु आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். பெரியோர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். बड़े को प्रभु आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். வியாதியிலே பலவீனத்திலே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். बीमारी पर रहने वाले बच्चों को प्रभु आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை குடும்பங்களில் ரட்சித்து தர முடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். जो बच्चे उद्धार नहीं पाए उनको प्रभु उद्धार करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். உடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हर एक के हाथ की कमाई को परमेश्वर आशीर्वाद और बढ़ाकर देने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம். தேசத்துல எல்லா ஊழியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். देश के हर एक सेवकाई के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். எல்லா ஊழியக்காரர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हर एक सेवक के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். ஊழியங்கள் ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सेवक सेवकाई को प्रभु आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். தேசத்துல எல்லா ஜனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். देश के हर एक प्रजा को प्रभु आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் 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 சோத்ராம்.
சோத்ரம் சோத்ரம் தேசத்தில் இருக்கிற எல்லா லாக்டவுன்கள் எல்லாம் கர்த்தர் நாட்கள் தளர்த்தி போட முடியாத சோதரிப்போ देश की सारी लॉकडाउन को परमेश्वर निकालने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ரம் 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 அதுக்கு முன்பாக இந்த கொள்ள நோய்கள் எல்லாம் கர்த்தர் முற்றிலுமாக அழித்து போட முடியாத उसके சோதரிப்போ पहले सारे बीमारियों को परमेश्वर ठीक कर डालने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ரம் 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 தேசத்துல ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் ஓடி மனக்கண்களை திறக்க முடியாத சோதரிப்போ देश की हर एक प्रजा परमेश्वर को जानने के लिए हर एक की मन की आंखों को खोल देने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ரம் 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 தேசத்துல எல்லா தலைவர்களுக்கு அதிகாரிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் देश के हर एक नेता और अधिकारी को प्रभु आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ரம் 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 அவருக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்க முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर हर एक को अच्छे ज्ञान देने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ரம் 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 தேவனுடைய சமூகம் மட்டும் நம்மோடு கூட இந்த வழி நடத்தினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर की समूह अब तक हमारे साथ था इसलिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ரம் சோத்ரம் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் वचन को सुनने वाले हर एक बच्चों को आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ரம் 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 அன்பும் கிருபையும் இரக்கமும் நேசங்கள் பரலோக பிதாவே प्रेम दया स्वर्ग के पिता हम உம்மை धन्यवाद देते हैं। நன்றியோடு துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா आपको धन्यवाद के साथ आपके नाम की स्तुति हो। நம்முடைய பிள்ளைகளா எங்களை आपके बच्चे हमें இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்து इन दिनों पर आपके सम्मुख कर इकट्ठा कर பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படியாக आपकी गीत गाकर महिमा करने के लिए வேதத்திலுள்ள மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக शास्त्र की सर महत्व को जानने के लिए கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் परमेश्वर हम पर कृपा जो दिखाए उसके लिए धन्यवाद। என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் मेरी सम्मुख तेरे सामने चलेगा, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே मैं तुझे विश्राम दूंगा कर आपने बोले। அதற்கு முன்பாக அவர்கள் 4 காரியங்களை செய்தார்கள் என்று பார்க்கிறோம் इसके पहले उसके 4 कार्यों को किए, இந்த 4 காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்து इस 4 कार्यों को हमारे जीवन पर कर போதும் தேவனுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும்படியாக हरदम परमेश्वर का सम्मुख हमारे सामने चलने के लिए, இளைப்பாறுதல் நாங்கள் ஒவ்வொரு நேரம் நிமிஷமும் நாங்கள் அனுபவிக்கும்படியாக हर एक दिन आपकी अनुभव करने के लिए, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுகிரகம் கிருபை இரக்கம் பாராட்டும்படியாக हर एक बच्चों को अनुग्रह कृपा देकर चलाने के लिए प्रभु की स्तुति हो। பரிசுத்தாவினை ஒவ்வொரு வழி நடத்தபடியாக ஜெபிக்கிறோம் लगातार पवित्र आत्मा चलाओ, எங்களை தாழ்த்தி हम தருகிறோம் अपने आप को दीनता करते இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं। अच्छा पिता, ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह की कृपा, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் पवित्र आत्मा की सौभाग्यता என்றும் என்றும் சதா காலங்களிலே आज और सर्वदा के लिए நம் அனைவரோடு கூட हम सारे लोग के சகல साथ, பரிசுத்தவான்களோடு கூட सारे पवित्रवान के நித்திய साथ நித்திய காலமா நிலைத்திருப்பதாக युगा युगा बने रहेगा। ஆமென் आमीन। கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सबको आशीर्वाद करेंगे। ஆமென்